வணக்கம், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி டீச். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். போஸ் அட்டாமிக் மாடல்ல லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜனை நியூமெரிக்கலா எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருங்கிறது தான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறது. ஃபர்ஸ்ட் டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு இஎஃப் மைனஸ் இஐ. டெல்டா இ நமக்கு தெரியும், டிஃபரன்சியேஷன் எனர்ஜி. அந்த டிஃபரன்சியேஷன் எனர்ஜிங்கிறதுனா ஃப்ரம் கிரவுண்ட் ஸ்டேட் டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுது இல்லையா? அப்போ எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணிருக்குன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். அந்த எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்றோம், டிஃபரன்சியேஷன் எனர்ஜின்னு சொல்றோம். அப்போ அது எப்படி எடுக்கிறது? இஎஃப் மைனஸ் இஐ, இ2 மைனஸ் இ1ன்னு சொன்னோம் இல்லையா? அதே தான் இஎஃப் மைனஸ் இஐ. இ அப்படிங்கிறது எனர்ஜி நமக்கு தெரியும், இது ஃபைனல், இது இனிஷியல். இனிஷியல்ங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட், எஃப் அப்படிங்கிறது எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ அதில் மைனஸ் பண்ணனா கிடைக்கக்கூடியதான் நம்ம டெல்டா இன்னு சொல்றோம், அதான் டிஃபரன்சியேஷன் எனர்ஜின்னு சொல்றோம். அப்போ இது எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, En, கேபிட்டல் En அப்படிங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1 2 3 4 5 6 இருக்கு இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ல இருக்கக்கூடிய எனர்ஜி நமக்கு தெரியணும். அதை எப்படி கால்குலேட் பண்றது? நமக்கு தெரியும் ஃபார்முலா மைனஸ் RH இன்டூ 1/n². RH அப்படிங்கிறது என்ன? ரேட்பர்க் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். 1/n², என்னங்கிறது நம்பர் ஆஃப் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ண போறோம். சரி, அதை நம்ம எப்படி எழுதலாம்? EF is equal to minus RH into 1/nf² ன்னு சொல்லலாமா? ஏன்னா EF அப்படிங்கிறது ஃபைனல் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ அதுக்கு மைனஸ் RH into 1/nf². நெக்ஸ்ட் EI அப்படிங்கிறது என்ன? இனிஷியல் ஸ்டேட். அப்போ EI is equal to minus RH into 1/ni². இந்த F and I என்ன செய்றீங்க? அப்படிங்க கொண்டு வந்து என்ன செய்றீங்க? டெல்டா இக்கு சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ டெல்டா இ is equal to minus RH divided by nf² minus RH divided by ni². அப்படியே நம்ம EF EIல என்ன செய்றோம்? இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா மேத்தமேட்டிக்கலா என்ன வரும்? காமனா இருக்கக்கூடிய RH வெளியில எடுத்துருவோமா? ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஸோ RH காமனா வெளியில எடுத்துட்டோம். ரேபர்க் கான்ஸ்டன்ட் நம்ம என்ன செய்றோம்? காமனா வெளியில எடுத்துட்டோம். இன்டு அப்படியே ஈக்குவேஷனா சரிங்க ஃபிளிப் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா 1/ni² வந்துரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த RH வெளியில போயிடுச்சுன்னா இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1/ni² மைனஸ் 1/nf². ஏன் இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கு இல்லையா? ஸோ அதை ஃபிளிப் பண்ணும் பொழுது இங்க மைனஸ் வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. ஸோ மைனஸ் 1/nf² வந்துடும். ஸோ இப்போ டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு RH இன்டு 1/ni² மைனஸ் 1/nf². நெக்ஸ்ட் அந்த ரேட்பர்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு இல்லையா? அதை அப்படியே இங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். என்ன வரும்? 2.18 into 10⁻18 ஜூல்ஸ் இன்டு அப்படியே 1/ni² minus 1/nf². நெக்ஸ்ட் frequency associated with the absorption and emission of photons. எலக்ட்ரான் எவ்வளவு frequency of radiation அப்சர்வ் பண்ணிச்சு அல்லது எமிட் பண்ணிச்சுங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன? நியூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா இ பை ஹச். டெல்டா இக்கான ஃபார்முலா என்ன? RH into 1/ni² minus 1/nf². நம்ம ஆல்ரெடி நம்ம இங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்படியே இதை இங்க கொண்டுட்டு வாங்க. RH into 1/ni² minus 1/nf². H அப்படியே இங்க கொண்டு வந்துட்டோம். இந்த ரேட்பர்க் கான்ஸ்டன்ட், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேல்யூஸை அடுத்து அப்படியே இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2.18 into 10⁻18 ஜூல் அப்படிங்கிறது ரேட்பர்க் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை 6.626 into 10⁻34 ஜூல் செகண்ட் அப்படிங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். into 1/ni² minus 1/nf². அப்போ டிவைட் பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன? நியூ இஸ் ஈக்குவல் டு 3.29 into 10⁻15 into 1/ni² minus 1/nf². இந்த frequency of radiation தான் எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிருக்கோம் அல்லது எமிட் பண்ணிருக்குன்றதை நம்ம கால்குலேட் பண்றோம். இந்த இடத்துல நம்ம நம்பர் ஆஃப் பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை சப்ஸ்டிட் பண்ணோம்னா கரெக்டான வேல்யூஸ் நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வேவ் நம்பர். அந்த லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைச்சிச்சு இல்லையா? விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அண்ட் இன்விசிபிள் ஸ்பெக்ட்ரம் லைன்ஸ் கிடைச்சிச்சு இல்லையா? அதோட வேவ் நம்பர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ வேவ் நம்பர் நம்ம எப்படி கால்குலேட் பண்றது? C is equal to நியூ லாம்டா. இந்த ஃபார்முலா நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ல இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எனக்கு லாம்டா வேணும் அப்படின்னா C/நியூ. வேவ் நம்பர் வேணும். வேவ் நம்பருக்கு என்ன லெட்டர் டினோட் பண்றோம்? நியூ பார். அப்போ நியூ பார் இஸ் ஈக்குவல் டு 1/λன்னு சொல்லலாமா? இந்த லாம்டால இந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ நியூ பார் இஸ் ஈக்குவல் டு 1/c/நியூன்னு சொல்லலாமா? டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? நியூ பார் இஸ் ஈக்குவல் டு நியூ/cன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம வேவ் நம்பருக்கு இங்கே கொண்டுட்டு வந்திருக்கோம். நியூ பார் இஸ் ஈக்குவல் டு நியூ/c. நியூ ஃபார்முலா நமக்கு தெரியும். நியூ இஸ் ஈக்குவல் டு RH டிவைடட் பை H நமக்கு தெரியும். அப்போ RH டிவைடட் பை H C அப்படின்னு கொண்டுட்டு வந்துட்டோம். இன்டு 1/ni² minus 1/nf². அப்போ நியூ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ என்ன? 3.29 into 10⁻15 3.29 into 10⁻15 per second divided by C என்ன? velocity of light 3 into 10⁻8 meter per second into 1/ni² minus 1/nf². அப்போ டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன? 1.09677 into 10⁻7 into 1/ni² minus 1/nf² per meter or
மீட்டர் இன்வர்ஸ். இந்த நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதை தான் என்ன சொல்கிறோம், ரேட்பர்க் கான்ஸ்டன்ட்னு சொன்னோம் இல்லையா. பால்மர் சீரிஸில் கூட ஒரு ஃபார்முலாவில் இந்த நம்பர் யூஸ் பண்ணியிருப்பார். இதைத்தான் லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜனில் போர் அட்டாமிக் மாடலில் டீட்டெயிலாக டிரைவ் பண்ணி இந்த நம்பரை நமக்கு கொண்டுட்டு வந்து போஸ் கொடுக்குறாரு. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த டெரிவேஷன். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் நம்ம போஸ் அட்டாமிக் மாடலில் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸை பார்ப்போம். நன்றி.